दीर्घायुयं पादस्तुतिभिः सदान मुञ्जामि त्वाहमिषा जीवनाय कमज्ञातयक्ष्मादुदराजयक्ष्मान् ग्राह्यत्यग्राहयति वैदतेनन्दस्य इन्द्राग्निप्रमुक्तमेनम्. போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2024 செப்டம்பர் மாதம் கன்னிராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போம். ஒரு மாதத்திற்குண்டான பலனை கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது பலனாக ஆங்கில மாதம் ஒரு மாதத்திற்கு உண்டான பலன்களை கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, இந்த ஆங்கில மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் வரும். ஆவணி, புரட்டாசி 2 தமிழ் மாதங்கள் வரும். நாம் ஆங்கில தேதியை கணக்கிட்டு கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து கன்னிராசி நண்பர்களுடைய பலனை பார்ப்போம். சரி, இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, ராசியிலேயே கன்னிராசியில் சுக்கிரன், கேது இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருப்பாங்க. 6 கும்பத்தில் சனி பகவான், 7 ராகு, 9 குரு பகவான், 10 செவ்வாய், 11 புதன், 12 சூரியன் இருப்பார். சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் சொல்லிட்டோம். சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகிறதுனால மாத கிரகங்களையும் வருட கிரகங்களையும் வச்சு பலனை நிர்ணயம் செய்கிறோம். இந்த கோல்சார கிரக நிலைகளை வச்சுட்டு பொது பலனாக பேசுகிறோம். சரி, கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 11 இருப்பார். ராசிநாதன் 10ஆம் வீட்டுக்குரியவரும் அதே புதன் தான். 11 இருக்கிறது அற்புதமான அமைப்பு. நல்ல லாபங்கள், அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி, ஒரு தன்னம்பிக்கையான செயல்பாடுகள், தெளிவான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருக்கும். ராசிநாதன் 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். 12 பொதுவாகவே சூரியன் ஆட்சியாகி இருக்கிறார். ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் சூரியன் இந்த 12ஆம் வீட்டில் ஆட்சியாகி இருப்பார். புதன் அந்த 12ஆம் வீட்டுக்கு வரார். ராசிநாதன் 10ஆம் வீட்டுக்குரியவன் 12ல் வரார். 12ன்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய விரயங்களை எல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கிறோம். எது போன்ற விரயங்கள் நடக்குது, இந்த விரயங்கள் எல்லாம் பயனுள்ள விரயங்கள் தான் நம்ம செய்கிறோமா, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கணும். சூரியன் 12ல் ஆட்சியாக இருக்கனால செய்யக்கூடிய செலவுகளும் செய்யக்கூடிய விரயங்களும் பிற்பகுதியில் நன்மையாக இருக்கும். ஆனால் ராசிநாதன் 12க்கு போனார்னா கொஞ்சம் தேக ஆரோக்கியத்திற்காக சிறு சிறு செலவுகள் எல்லாம், மருத்துவ செலவுகள் எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாகனங்களில் கவனமாக இருக்கணும். விரயங்கள் ஏற்பட்டாலும் அதை நிதானத்தோட விழிப்புணர்வோட எப்படியெல்லாம் குறைச்சிக்கலாங்கிறதுக்கு உண்டான வழிகளை செய்துக்கணும். அதற்காக தான் இந்த ஜோதிடமெல்லாம் முன்கூட்டியே பலனை தெரிஞ்சுக்கிறோம். அப்போது எதெல்லாம் நமக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயமோ அதில் முன்னெச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு இருந்துட்டோம்னா வரக்கூடிய பாதிப்புகள் குறையுங்கிறதுக்காக தான் இந்த ஜோதிடத்தை நாம் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே வரோம். சரி, இன்னும் ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டியது தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், விரயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிற்குரிய சுக்கிரன் ராசியில் நீச்சமாகிறார். 9ஆம் வீட்டுக்குரியவனும் அதே சுக்கிரன் தானே. 9ஆம் வீட்டுக்குரியவரும் அதே சுக்கிரன் தான். தனக்காரகன், தனஸ்தானாதிபதின்னு சொல்கிறோம். தனக்காரகன் குரு, தர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவன் சுக்கிரன் நீச்சமாகிறது கொஞ்சம் சிறப்பில்லை. பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது 18ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல நீச்ச பலத்தில் இருக்கிறார். கன்னியிலேயே கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார். ரொம்ப பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்த மாட்டார், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குருவினுடைய 5ஆம் பார்வை கன்னி ராசியில் இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் பெரிய அளவில் ஏற்படுத்தாது. இருந்தாலும் 2ஆம் வீட்டுக்குரியவன் இல்லையா, தனஸ்தானாதிபதி சுக்கிரன் அல்லவா,
அவர் நீச்சமானார்னா பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி இருக்காது. இது ரொம்ப நாளைக்கு இப்படி இருந்துருமா? அதெல்லாம் எதுவும் பயந்துக்க வேண்டாம். இந்த 18ஆம் தேதியில் சுக்கிரன் பெயர்ச்சியாகி துலாமில் ஆட்சி பலம் ஆகிடுவார். அப்போ ஆட்சி ஆகிட்டார்னா எப்படி நீச்சமாக இருந்தப்போ சரியில்லைன்னு சொன்னோமோ அதே போல் ஆட்சி ஆகிட்டார்னு சொன்னீங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுப்பார். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வலிமையான சூழ்நிலை ஏற்படும். உங்கள் குடும்ப ஜனங்களில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். நம்ம யாருக்காவது சொல்லியிருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை நம்மளால் காப்பாற்ற முடியும். கல்வியில் மேன்மைகள் எல்லாம் ஏற்படும். அப்போ 2ஆம் வீடு வலுவாக இருந்தால் பல நன்மைகள் இருக்குது இல்லையா? ஆகையினால நீச்சமாக இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம். 18ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் ஆட்சி ஆகின்றார். 9ஆம் வீட்டுக்குரியவரும் அதே சுக்கிரன் தான். உங்கள் தந்தையாரனுடைய அனுகிரகம் அற்புதமாக இருக்கும் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சிக்கு பிறகு. அது வரைக்கும் கொஞ்சம் தந்தையாரோட கவனமாக போகணும். இறை வழிபாட்டோடு போக வேண்டிய நாட்கள் 18ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா 9ஆம் வீட்டுக்குரியவன் நீச்சமாகிறார். சரி, 3 8க்குரியவன் செவ்வாய். அவர் 10ஆம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா? பொதுவாக ஒரு விஷயத்தை 10ல் செவ்வாய் இருந்தால் அப்படின்னு பலன் எடுக்கிறது ஒரு வகையான பலன் தான். 3 8க்குரிய செவ்வாய் 10ல் இருந்தார்னா தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையாட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள், புதிய புதிய முயற்சிகள் எல்லாம், புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் உருவாகும். இதில் எதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கும், எதை எடுத்துக்கிட்டால் நம்ம பிற்காலத்தில் இன்னும் உயர்வாக போக முடியுங்கிற ரொம்ப சிந்தனையோட தொழில் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனத்தோடு செல்ல வேண்டிய காலம் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம். ஏன்னா 8க்குரியவன் 10க்கு போகிறார் இல்லையா? அதே போல் 3க்குரியவர் 10க்கு போகிறார். வேலையாட்கள், நம்மளுடைய தைரியம், நம்முடைய முயற்சி இதெல்லாம் 8ஆம் வீட்டுக்குரியவராக இருக்கிறதுனால நிறைய முயற்சி செய்வோம், நிறைய தைரியமான ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்வோம். ஆனால் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் தொழில் சார்ந்த விஷயத்தில். சரி, சூரியன் 12ல் தானே இருக்கார். இந்த ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் தானே 12ல் இருப்பார். அப்புறம் புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்துடுவார். ஜென்ம ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் உடல் உஷ்ணத்தால் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கன்னிராசி நண்பர்கள் ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதத்தில், இந்த செப்டம்பர் மாதத்தில் ரொம்ப விழிப்புணர்வாக செயல்பட வேண்டிய மாதம். 5 6க்குரிய சனி பகவான் இந்த மாதத்தில் முழுமையாக வக்ர நிலையில் தான் இருக்கிறார். வக்ர நிலையில் இருக்கிறார். அப்போது பிள்ளைகளால், குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கன்னிராசி நண்பர்கள் கொஞ்சம் நிதானம் காக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிராசி நண்பர்கள். ஏன்னா 5ஆம் வீட்டுக்குரியவன் 6க்குரியவன் சனி பகவான் வக்ரமாகிறார். வேலை செய்யக்கூடிய இடம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட ஒரு நல்ல அழுத்தமான சூழ்நிலை, அதே போல் உயர் அதிகாரிகள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிகழும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இருந்தாலும் அலைச்சல்கள் ரொம்ப இருக்காது. முன்னெல்லாம் நிறைய எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் பயங்கர அலைச்சலோடு செய்திருப்பீங்க. ஒரு முறைக்கு ஒரு 10 முறை அலைஞ்சாதான் ஒரு காரியம் நடக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு. ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில், இந்த செப்டம்பர் மாதத்தில் அலைச்சல்கள் எல்லாம் குறையும். கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவீங்க. ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும். சரி, அடுத்த நிலைக்கு உயர்ந்து வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும். ஒரு நல்ல தைரியம் கிடைக்கும். புதிதாக கடன் பிரச்சனைகளை எதையும் உருவாக்கிக்க வேண்டாம். பழைய கடன் பாக்கிகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை மட்டுமே கவனம் செலுத்தணும். கன்னிராசி நண்பர்கள் புதிய கடன் பிரச்சனைகளை, புதிதாக யாராவது எங்காவது கொடுக்குறேன்னு சொன்னால் போய் கடன் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகாமல் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 7ஆம் வீட்டிலே ராகு பகவான், சில நண்பர்களுடைய சேர்க்கை, கொஞ்சம் நிறைய பெரிய விஷயமாக வளர்ந்துக்கிட்டே போகும். நண்பர்கள் அதிகமாகிட்டே போவாங்க. இருந்தாலும்
எல்லா விஷயத்திலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கவனம் 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 தேவை. கன்னிராசி நண்பர்களுக்கு இறைவனுடைய வழிபாடு மிக மிக அவசியம். இந்த இறை வழிபாட்டால் ஒரு மாற்றத்தை நீங்களாக உணர முடியும். அப்போது இறைவனுடைய வழிபாட்டை விட்டுறக்கூடாது. கன்னிராசி நண்பர்கள் எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் இறைவனுடைய அனுகிரகத்தோடு போகக்கூடிய காலங்கிறதுனால இறை வழிபாட்டில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. நன்மையான பலன்கள் இன்னும் உயர்ந்து வரணும். நானும் அந்த எல்லாமல்ல இறை சக்தியை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். சரி, எப்படியும் ஒவ்வொரு விஷயமாக குறிப்பாக நாம் பேசிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு காணொளியிலையும் நாம் பேசக்கூடிய விஷயத்தை மீண்டும் ஒரு பதிவாக செய்கிறோம். ஏன்னா புதிதாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு பதிவு. இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக எப்படி நாம் தினமும் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய குடும்பத்தினுடைய நன்மைக்காக, நம்முடைய தொழிலினுடைய நன்மைக்காக இறைவனை வழிபாடு செய்கின்றோமோ அதே போல இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த மக்களை பாதிக்காது இருக்கணும்னு ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்கு வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தால் வழிபாடு செய்யுங்க. இல்லை தவம் செய்கிறவங்க தவம் செய்யலாம். எதில் நம்பிக்கை இருக்கோ அதையே இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்காக நீங்கள் செய்வது போல உலக மக்களுடைய நன்மைக்காகவும் செய்வோம். ஏன்னா உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தானே நடக்குது அப்படின்னு இல்லாமல் எங்கே நடந்தாலும் அதனுடைய பாதிப்பு நமக்கும் இருக்கும் இல்லையா? ஆக எல்லோரும் நல்லா இருக்கணும், நாமும் இன்னும் உயர்ந்த நிலைக்கு வருவோங்கிறதுனால எல்லோருடைய நன்மைக்காகவும் எப்படி நமக்காக நாம் வழிபாடு செய்கின்றோமோ அதே போல் ஒரே ஒரு நிமிடமாவது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக வழிபாடு செய்யுங்க. உங்களோடு நானும் இணைந்து என்னுடைய வழிபாட்டினுடைய நேரத்தில் ஒரு நிமிடமாவது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக வழிபாடு செய்கிறேன். தொடர்ந்து பல விஷயங்கள் மாற்றத்திற்குண்டானதாக நடக்கட்டும், நன்மையான விஷயங்களாக நடக்கட்டும். இயற்கை சீற்றத்தை நம்மளால் தடுக்க முடியாது தான், ஆனால் மக்கள் பாதிப்பு ஏற்படாதவாறு இருக்கணுங்கிறத நம்ம வழிபாடாக செய்துக்கிட்டே வருவோம். நிச்சயம் இறை வழிபாட்டால் ஒரு நன்மையான மாற்றங்கள் நிகழும் நம்புகிறேன். நீங்களும் செய்யுங்களே. போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம். நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சி, இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு. தொடர்ந்து பயிற்சி செய்வோமே. இன்னும் பல காணொளிகள் நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம். போதி வணக்கம்.